பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திமுக பொதுக்குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது கூடியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், தற்போது திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறதா? அங்க இப்ப என்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு? முக்கியமா திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்கவில்லை அப்படின்னு அந்த பொதுக்குழுல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கா? தற்பொழுது கட்சியுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி உரையாற்றினார். அப்பொழுது திமுக தலைவர் பங்கேற்கவில்லை என்றும் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அந்த தலைமையை தாங்குவார் என்ற ஒரு வரவேற்புரையாற்றினார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்பொழுது பொதுக்குழு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது முதல் முறை, அதாவது பொன் முத்துராமலிங்கம், அதாவது கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொன் முத்துராமலிங்கம் தற்பொழுது தேசிய அளவிலும் உலக அளவிலும் மூத்த தலைவர்கள் மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்களை வாசித்து வருகிறார். குறிப்பாக பிடல் காஸ்ட்ரோவுடைய அவருடைய மறைவு குறித்து கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் உயிரிழந்த பிடல் காஸ்ட்ரோவுக்கு தற்பொழுது அந்த இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் முக்கிய திமுக நிர்வாகிகள் கடந்த ஆண்டு இறந்தவர்களுடைய முக்கிய திமுக நிர்வாகிகளுக்கு இரங்கல் தீர்மானம் தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆடியோ மூலியமா நமக்கு கேட்க முடியுது. பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே பெரிய ஒலிபெருக்கிகள் மூலியமாக தொண்டர்களுக்கு கேட்க உள்ள என்ன நடக்குதுன்றது கேட்கக்கூடிய அளவிற்கு வெளியே ஸ்பீக்கர்ஸ் மூலியமாக தொண்டர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மறைந்த முன்னாள் திமுகவுடைய உறுப்பினர்கள், கட்சியிலே பல்வேறு அளவிலே இருந்த திராவிட கழகத்தில் இருந்தவர்கள், குறிப்பாக பல்வேறு பொறுப்புகளில் வகித்த உயிரிழந்தவர்களுடைய அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை தற்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிறார் பொன் முத்துராமலிங்கம். தமிழரசன். ரமேஷ், பொதுவா திமுகவுடைய பொதுக்குழுல என்னென்ன நடவடிக்கைகள், நிகழ்ச்சி நிரல்கள் நடைபெறும்? பொதுக்குழுவில் பொறுத்தவரை முக்கியமான விடயங்கள் இருக்கும். குறிப்பாக அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப்படும். அரசுகளுக்கு, மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனைகள் கூறக்கூடிய முக்கிய தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் குறிப்பாக தற்பொழுது காவிரி டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் அதிக அளவிலே உயிரிழக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்பதை தமிழக அரசை வலியுறுத்துவது குறித்தும், குறிப்பாக அந்த நீட் தேர்வு தேசிய அளவிலே மருத்துவ MBBS படிப்பில் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்வு கட்டாயமாக இருக்கிறது. அதை கைவிட வேண்டும். ஏனென்றால் திமுகவுடைய முக்கிய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும். அது அடிப்படையில் நீட் தேர்வு என்பது வேண்டாம் என்பது திமுகவுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்களும் இடம்பெற இருக்கின்றன. முக்கியமாக நீட் தேர்வு குறித்து, குறிப்பாக தேசிய விவகாரங்களே, குறிப்பாக கடந்த வாரங்களில் பார்க்கும் பொழுது திமுக அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத திணிப்பு என்பது குறித்து பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. அது குறித்தும் மத்திய அரசு சமஸ்கிருதத்தை திணிப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தீர்மானங்களும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீட் தேர்வு, குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கூட இரங்கல் தீர்மானம் இந்த மற்ற மறைந்த உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் பொழுது அவருடைய பெயரும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பொதுக்குழு எதிர்பார்க்கப்படுவது 48 ஆண்டு காலமாக திமுக தலைவர் கருணாநிதி தலைவராக இருந்து வருகிறார். முதல் முறையாக தன்னுடைய தலைவர் பதவியில் கூடிய முக்கிய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் கட்சியுடைய பொருளாளராக 7 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய ஸ்டாலினுக்கு அந்த பகிர்ந்து அளிக்கக்கூடிய தீர்மானமும் இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக அது இதுவரை இல்லாத ஒரு பதவி, திமுக வரலாற்றிலே செயல் தலைவர் என்ற ஒரு பதவி இல்லாத ஒரு பதவி. அந்த பதவியை கொண்டு வருவதற்கு இந்த பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை கொண்டு சட்ட விதிகளை, ஒவ்வொரு கட்சிக்கும் சட்ட விதிகள் இருக்கிறது. அண்ணா காலத்தில் அந்த சட்ட விதிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக அண்ணா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இடதுசாரிகளுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இடதுசாரி சிந்தனைகளை கொண்டு கட்சியுடைய பைலா கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் செயலாளர்களுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கும். ஜெனரல் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கும். அந்த அடிப்படையிலே இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகனுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அண்ணா வகுத்த அந்த சட்டத்திட்டங்களில் சில திருத்தங்களை கொண்டு குறிப்பாக செயல் தலைவர் என்ற ஒரு பதவி தற்பொழுது புதுசாக உருவாக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த பொதுக்குழு, அதாவது 2015ஆம் ஆண்டு பொது தேர்தலில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. கட்சியில முதன்மை செயலாளர் என்ற ஒரு பதவி இல்லாம இருந்தது. அந்த பதவியை தலைமை நிலைய செயலாளர் என்ற ஒரு பதவியை கொண்டு கட்சியுடைய முதன்மை செயலாளர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது. அது
2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஆற்காடு வீராசாமி அந்த பொறுப்புக்கு வந்தார். அதற்கு பிறகு தற்பொழுது துரைமுருகன் அந்த பொறுப்பிலே இருக்கிறார். கட்சியுடைய தலைமை செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிறார். இது போன்ற புதிய பதவிகளை கொண்டு வர வேண்டும் என்றால் திமுகவிலே பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவுடைய அங்கீகாரத்தை பெற்றால்தான் புதிய பதவியை உருவாக்க முடியும். அந்த அடிப்படையிலும் ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணைய விதிப்படி கூடக்கூடிய இந்த பொதுக்குழுவிலே இந்த முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுகின்றன. வரலாற்று சிறப்பு முக்கியமான இந்த ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானங்கள் திமுகவினரால் பார்க்கப்படுகிறது. ஓரளவுக்கு திமுக தொண்டர்கள் வரை கசிந்திருக்கிறது. செயல் தலைவராக ஸ்டாலின் வருவார் என்ற தகவல் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. நாம் முன்னும் பேட்டி இருக்கும்போது சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த புதிய பதவி உருவாக்கப்பட இருக்கிறது. அதிக அதிகாரங்கள் கொண்ட பகுதியாக திமுகவில் ஜெனரல் செக்ரட்டரி என்று சொல்லுவது பொதுச் செயலாளர் தான் இருந்து வருகிறார். குறிப்பாக பொதுக்குழுவை கூட்டுவது, செயற்குழுவை கூட்டுவது, வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது என அனைத்து அதிகாரங்களும் நிறைந்த ஒரு பதவியாக பொதுச் செயலாளர் பதவி இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். 1969ஆம் ஆண்டு அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு தலைவர் என்ற ஒரு பொறுப்பு கொண்டு வரப்பட்டது. ஆனால் திமுக ஆரம்பிக்கும் போது என்ன கருத்து நிலவியதுன்னா, இது திராவிட கழகத்திலிருந்து ஒரு தோன்றிய கட்சி, அதனால பெரியார் தான் இதற்கு தலைவர், மறைமுக தலைவர், ஜெனரல் செக்ரட்டரி என்றதான் அதிகபட்ச தலைவர் பொறுப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணா மறைந்த பிறகு திமுக தலைவர் என்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது. அந்த பதவி 1969ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை கருணாநிதி தான் இருந்து வருகிறார். அந்த பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை தலைவரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சட்டத்திட்டத்திலே ஒரு விதி இருக்கிறது. அந்த தலைவர் பதவியும் ஒரு அதிகாரமிக்க பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த அதிகாரமிக்க பகுதியை தற்பொழுது பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழரசன்.